அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஓ எக்ஸாம் பற்றினது தான். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2025. ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 2020 அண்டு 22. ஸோ என்ன சார் 20 அண்ட் 22னா 20ல் வந்த வேக்கன்சிஸ், 22ல் வந்த வேக்கன்சிஸ், இது மொத்தத்துக்கும் சேர்த்து வந்து பண்ணாக்கா ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதோடைய கட் ஆஃப் மார்க்கை பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து பண்ணாக்கா இது பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், ஒரிஜினல் கட் ஆஃப் என்னவோ அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த முறை எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், ஸோ போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியுமா, ஏன்னா வேக்கன்சி வந்து பண்ணாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு எல்லாமே டவுட் இருக்குது. அந்த டவுட் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2019-22, 2020-22. ஸோ அப்போ அவ்வளோ 2019லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த வேக்கன்சி சேர்த்து நமக்கு எவ்வளோ தான் வந்தது அப்படின்னா வெறும் 32 31 தான் வந்தது. 33 வேக்கன்ட்டோன்னு தான் வந்தது. ஸோ இந்த பேக்லாக் வேக்கன்சி எல்லாம் சேர்த்து. ஸோ அப்போ அந்த 33 வேக்கண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ வந்தது கட் ஆஃப் அப்படின்னா, ஸோ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு மார்க் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 106 மார்க் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ பார்ட் பின்னா பார்ட் ஏ ஒன்று இருக்கும். சரிங்களா. பார்ட் ஏன்றது தமிழ் தகுதி தேர்வு. அப்போது இந்த பார்ட் ஏ பார்ட் பி, ஸோ இதில் பார்ட் பி மார்க் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா அந்த 106 இதுதான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு மார்க்கே பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இந்த ஜிடி ஜென்ரல் டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ரல் டேர்னில் மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருந்திருக்கு அப்படின்னா 9 வேக்கன்சி இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. அப்படியே 9 வேக்கன்சி. ஸோ ஜென்ரலில் வந்து பண்ணாக்கா ஒரு 6 வேக்கன்ட் இருக்குது. அப்போ ஜென்ரல் உமனில் வந்து பண்ணாக்கா ஒரு 3 வேக்கன்ட் இருக்குது. அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா 95க்கு மேலே எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. சரிங்களா. 95க்கு மேலே எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அதே 95 எடுத்தவங்க கம்யூனிட்டிலையும் வராங்க பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா இந்த பிசி கேட்டகரி. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஒரு 5 வேக்கன்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பண்ணால் 95 ஒரு 3 பேர் 4 பேர் எடுத்துருக்காங்க. 94 ஒருத்தர் எடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேயோட கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இந்த 94. ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 94 95ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த பக்கம் ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா இந்த 94ல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா வேக்கன்சி ஒன்று தான் இருக்குன்னா அங்கே டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. மற்றபடி வந்து பண்ணாக்கா வேறு எப்போவும் டேட் ஆஃப் பர்த் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்போ லாஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 76. ஆனால் இது நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து பண்ணாக்கா அந்த லாஸ்ட்டு 3 இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நம்ம அந்த டிசேபிள் கேட்டகரிஸ் அப்படின்னு வரும். ஸோ அதனால் அது வராது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி இந்த தமிழ் மீடியம் அதுவும் வந்து பண்ணாக்கா நமக்கு மார்க் கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா குறையத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். அந்த தமிழ் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் ப்ளஸ் பிஎட் எல்லாமே சேர்த்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் தமிழ் மீடியத்துக்கு எலிஜிபிள். மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால் வந்து பண்ணால் தமிழ் மீடியம் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா உட்காந்து படிங்க. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா கம்மியாக தான் வரும். அப்போது இங்கே 106ல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ 90 அபோவே வந்து பண்ணாக்கா நமக்கு குறைஞ்சது பாருங்கள் 25 பேர் 90க்கு மேலே வந்துட்டாங்க. எஸ்சி கேட்டகரி லாஸ்ட்டாக நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பண்ணாக்கா மொத்தமே வந்து பண்ணாக்கா ஒரு 8 வேக்கண்ட்டு தான் இருக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் வரக்கூடிய அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரே டார்கெட்டு சரிங்களா இங்கே 110 அபோவ். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய போஸ்டிங் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா. அப்போ நான் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ உங்களுடைய டார்கெட் நீங்கள் வைங்க 110 வைங்க. அப்போ 110 டார்கெட் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் நீங்களும் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அப்போ நீங்கள் 110க்கு மேலே வாங்கிட்டீங்க எடுத்துட்டிங்க அப்படின்னாவே வரும். ஸோ அப்போ 110 வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸில் எதிலிருந்து அதிகமாக வந்து பண்ணாக்கா ப்ரீவியஸ் இயரில் கொஷின்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக 110+ வாங்க முடியும். ஸோ போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும், வேலையிலையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.